அனைவருக்கும் வணக்கம். நிறைய ஐஏஎஸ் ஆஸ்பிரண்ட்ஸ் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, எங்களுக்கு ஐஎஃப்எஸ் இந்தியன் ஃபாரின் சர்வீஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஐஎஃப்எஸ் தான் ஃபஸ்ட்டு சர்வீஸ் ப்ரிஃபரன்ஸாக நாங்கள் கொடுக்க போகிறோம். ஐஏஎஸ் ஐபிஎஸ்க்கு முன்னாடி ஐஎஃப்எஸ் தான் கொடுப்போம். அப்படி இருக்கும்போது ஐஎஃப்எஸ்க்குன்னு நாங்கள் தனியாக ஏதாவது படிக்கணுமா, புக்ஸை வாங்கி படிக்கணுமா, அல்லது இதற்குன்னு ஏதாவது கோச்சிங் தனியாக இருக்கா, அது இல்லாமல் ஐஎஃப்எஸ்க்கு ஏதாவது அகாடமிக் பேக்ரவுண்ட் தேவையா? இந்த கேள்விகளை பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்பாங்க. சரி, இந்த மாதிரி ஒரு அவசியம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்படி ஒரு அவசியம்லாம் கிடையாது. உங்களுடைய ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் ஐஎஃப்எஸ்ஸாக இருந்தாலுமே நீங்கள் இதற்குன்னு தனியாக எதுவும் செய்ய வேண்டாம். புக்ஸை வாங்கி போடுறதோ அல்லது ஏதாவது ஒரு கோர்ஸ் போடுறதோ நீங்கள் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அது இல்லாமல் இதற்கு ஸ்பெசிஃபிக்கான அகாடமிக் பேக்ரவுண்டுமே தேவை கிடையாது. நீங்கள் ஜெர்னலிஸ்டாகவே நீங்கள் இன்டர்வியூ போய் அட்டன் பண்ணலாம். எப்படி ஐஏஎஸ் ஐபிஎஸ் இதெல்லாம் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக கொடுக்குறவங்க எப்படி இன்டர்வியூக்கு போகிறாங்களோ அதே மாதிரி ஐஎஃப்எஸ்ஸை ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக கொடுக்குறவங்களும் அப்படியே இன்டர்வியூக்கு போகலாம். ஐஎஃப்எஸ்ஸாக ஒருவேளை நீங்கள் செலக்ட் ஆகுறீங்கன்னா அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா உங்களை ட்ரெயின் பண்ணுவாங்க. எதில் ட்ரெயின் பண்ணுவாங்கன்னா டிப்ளமசிலே ட்ரெயின் பண்ணுவாங்க. தமிழில் பன்னுருவாண்மை அப்படிங்கிறது இந்தியாவுக்கும் மற்ற நாடுக்கும் இடையே அந்த ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர் வந்து ஒரு தூதராக செயல்படுவார். இதுதான் வந்து டிப்ளமசி, ஒரு நட்பு பாலமாக செயல்படுவார். இந்த ட்ரைனிங்கை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அதற்கப்புறம் உங்களுக்கு கொடுப்பாங்க. அது இல்லாமல் எந்த நாட்டுக்கு போய் ஒர்க் பண்ண போகிறீங்களோ அந்த நாட்டில் பேசக்கூடிய மொழியையும் உங்களுக்கு சொல்லித் தருவாங்க. புரியுதா? ஸோ இந்த ட்ரைனிங்கை வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அதற்கப்புறம் உங்களுக்கு டீப்பாக கொடுக்கும். ஆனால் நீங்கள் இன்டர்வியூக்கு போகும்பொழுது நீங்கள் இதற்குன்னு தனியாகவோ நிறையாவோலாம் படிச்சுட்டு போக வேண்டாம். சரி, ஆனாலும் நான் அப்படியே டைரெக்டாக போட்டேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படியும் போகக்கூடாது. ஐஎஃப்எஸ் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக நீங்கள் கொடுத்துருக்கீங்கன்னா யூபிஎஸ்சி இன்டர்வியூவில் ஐஎஃப்எஸ் சம்மந்தமாக சில கேள்விகளை அடிஷ்னலாக உங்களுக்கு யூபிஎஸ்சி போர்டு கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இதை நீங்கள் ஆன்டிசிபேட் பண்ணணும். எந்த மாதிரி கேள்விகள் கேட்பாங்கன்னா ஜென்ரலாக ஐஎஃப்எஸ் பற்றி கேள்விகள் கேட்கலாம். அது இல்லாமல் ஏன் ஐஎஃப்எஸ் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக கொடுத்துருக்கீங்க அப்படின்றதே கேள்வியாக வரலாம். அது இல்லாமல் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த சப்ஜெக்ட் சம்பந்தமாகவும் கேள்விகள் வரலாம். இப்போ இதற்கு எப்படி ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா ஏற்கனவே இருக்கிற நாலேஜை வச்சு ஆன்சர் பண்ணால் போதும். ஓகேவா? இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ் சப்ஜெக்டை நீங்கள் ஏற்கனவே ப்ரிலிம்ஸ்க்கும் மெயின்ஸ்க்கும் படிச்சிருப்பீங்க இல்லையா? கரெக்டாக. அது இல்லாமல் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ் சம்மந்தமான கரண்ட் அஃபேர்ஸையும் நீங்கள் இன்டர்வியூ வரைக்கும் படிச்சுட்டு தான் போக போகிறீங்க. இந்த நாலேஜை வச்சு ஆன்சர் பண்ணாலே போதும். ஆனால் எப்படி ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா வெறும் இன்ஃபர்மேஷன் ஆன்சர் பண்ணக்கூடாது. நீங்கள் வந்து நாலேஜபுளாக ஆன்சர் பண்ணணும், அறிவு சார்ந்து ஆன்சர் பண்ணணும், ப்ராக்டிக்கலாக ஆன்சர் பண்ணணும், அப்ளைடாக ஆன்சர் பண்ணணும். இனி இருக்கக்கூடிய சிச்சுவேஷனில் நீங்கள் வந்து இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ் எப்படி பார்க்குறீங்க, பல்வேறு பிரச்சனைகளையும் விவகாரங்களையும் எப்படி பார்க்குறீங்க, இதற்கு நீங்கள் என்ன சொல்யூஷன் தரீங்க, இந்த அடிப்படையில் நீங்கள் ஆன்சர் பண்ணணும். இதை யூபிஎஸ்சி எதிர்பார்க்கும். ஸோ இதுக்கு நீங்கள் ரெடியாகி போயிட்டாலே போதும். உதாரணத்துக்கு யூபிஎஸ்சி போர்டு இப்படி சில கேள்விகளை கேட்கலாம். இன்றைக்கி யூஎஸ்க்கும் சைனாக்கும் இடையே ஒரு ட்ரேட் வார் போயிட்டுருக்கு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதை தாண்டி இந்தியா மேலேயும் ட்ரம்ப் டேரிஃப்ஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காரு, இதில் உங்களுடைய ஒப்பீனியன் தான். இந்த மாதிரி கேள்விகளை கேட்கலாம். அதை தாண்டி ஜென்ரலாகவும் கேள்வி கேட்கலாம். ஒரு நாட்டுக்கு டிப்ளமசி ஏன் முக்கியம், டிப்ளமசிங்கிறது என்ன சொல்லுங்கள், ஐஎஃப்எஸ் ஆஃபீஸருடைய ஒரு ரோல் என்ன சொல்லுங்கள், இந்த மாதிரி கேள்விகளையும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அது இல்லாமல் சில கான்செப்ட்ஸை கூட அவங்க கேட்கலாம். ரொம்ப சிம்பிளாக தான் கேட்பாங்க. இதையும் நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் படிச்சுட்டு தான் போயிருப்பீங்க. சாஃப்ட் பவர்னா என்ன, ஹார்டு பவர்னா என்ன, ஓகேவா? அதை தாண்டி ஷட்டில் டிப்ளமசினா என்ன, கிரே ஜோன் வார்ஃபேர்னா என்ன, இந்த மாதிரி கேள்விகளை அவங்க கேட்கலாம். ஸோ இருக்கிற நாலேஜை வச்சு நீங்கள் ஆன்சர் பண்ணாலே போதும். ப்ராக்டிக்கலாக ஆன்சர் பண்ணணும். நீங்கள் மெயின்ஸ் எக்ஸாம் முடித்து தொடர்ந்து நீங்கள் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸில் படித்ததே ரிவைஸ் பண்ணிவிட்டு தொடர்ந்து கரண்ட் அஃபேர்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே நல்ல ஆன்சர்ஸை கொடுக்கலாம். ஆனால் உங்கள் ஆன்சர் வந்து லாஜிக்கலாக இருக்கும், ப்ராக்டிக்கலாக இருக்கணும். நான் ஒரு எக்ஸாம்பிளோட உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்தியா பாகிஸ்தானிடையே தற்போதைக்கு சில பிரச்சனைகள் இருக்குது, எல்லை பிரச்சனை உட்பட. ஃப்யூச்சரில் இந்தியாவும் பாகிஸ்தானும் எப்படி தங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய உறவை மேம்படுத்தலாம், ஹவு கேன் இந்தியா அண்ட் பாகிஸ்தான் இம்ப்ரூவ் தேர் ரிலேஷன்ஷிப், இப்படி ஒரு கேள்வி வருது அப்படின்னா எப்படி ஆன்சர் பண்ணணும்னா ஏற்கனவே இருக்கிற நாலேஜ் வச்சு ஆன்சர் பண்ணணும். இந்தியாவும் பாகிஸ்தானும் நெய்பர்ஸாக இருக்கும், சார்க் அமைப்பில் மெம்பர்ஸாக இருக்கும். இந்த இரண்டு நாடுகளுக்கு இடையே தற்போதைக்கு பிரச்சனை இருந்தாலும் நமக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ட்ரேட் மூலமாக கோஆப்ரேஷனை இன்க்ரீஸ் பண்ணணும், ஓவரால் எக்கனாமிக் கோஆப்ரேஷனை இன்க்ரீஸ் பண்ணணும், கல்ச்சுரல் கோஆப்ரேஷனை நம்ம சாஃப்ட் பவர் மூலமாக டெவலப் பண்ணணும். இரண்டு நாடுகளுக்கு மத்தியில் பார்த்தீங்கன்னா கலாச்சார ஒற்றுமை இருக்குது, சீக்கிசம் இருக்குது, இஸ்லாம் இருக்குது, பஞ்சாபி லாங்குவேஜ் இருக்குது, சவுத் ஏஷியன் கல்ச்சர் இருக்குது. இதெல்லாம் நம்ம சாஃப்ட் பவராக யூஸ் பண்ணணும். அது இல்லாமல்
இண்டஸ் வாட்டர் ரிவர் 2 நாட்டிலையும் ஓடுது. ஃபியூச்சரில் கிளைமேட் சேஞ்ச் த்ரெட் 2 நாடுகளுக்கும் இருக்குது. 2 நாடுகளும் ஒன்றிணைந்து வேலை செஞ்சாதான் இந்த இண்டஸ் வாட்டர் இமயமலையிலேருந்து வருது இல்லையா, இதை நம்ம ப்ரொடெக்ட் பண்ண முடியும், இந்த நீர் ஆதாரத்தை பாதுகாக்க முடியும். அது இல்லாமல் 2 நாடுகளும் சக்தி வாய்ந்த இராணுவ நாடுகள். அதனால் இந்த சவுத் ஏஷியன் ரீஜனுக்கு கூட்டு பாதுகாப்பு கலெக்டிவ் செக்யூரிட்டி கொடுக்கறதுக்கான முயற்சியையும் இந்தியா பாகிஸ்தான் எடுக்கலாம். அது இல்லாமல் இந்தியன் ஓஷன் ரீஜன் இருக்கு இல்லையா, இந்த பகுதியிலையும் 2 நாடுகளும் முக்கியமான ஸ்டேக் ஹோல்டர்ஸாக இருக்கிறாங்க. அதை தாண்டி 2 நாடுகளுக்கு மத்தியில் சில காமன் சேலஞ்சஸ் இருக்குது, பொது சவால்கள் இருக்குது. ட்ரக்ஸ் ஸ்மக்லிங் ஒரு பொது சேலஞ்சாக இருக்குது. டெரரிசம் ஒரு காமன் சேலஞ்சாக இருக்குது. இதற்கு 2 நாடுகளும் ஒன்றிணைந்து வேலை செய்யணும், இப்படி ஆன்சர் பண்ணணும். அதே நேரத்தில் இந்தியா எந்த காரணத்தை கொண்டும் பாகிஸ்தான் தரப்புலேருந்து வரக்கூடிய சில த்ரெட்ஸ் இருக்கு இல்லையா, உதாரணத்துக்கு பயங்கரவாதம், இதில் நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. வி ஷுட் டேக் ஆல் தி ஆக்ஷன் இன் ஆர்டர் டு ப்ரொடெக்ட் இந்தியாஸ் டெரிட்டரி அண்ட் சாவரன்டி ஃப்ரம் பாகிஸ்தான். இந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிக்கலாக ஆன்சர் பண்ணணும், பேலன்ஸ்ட் ஆன்சர் பண்ணணும். பாகிஸ்தானே ஒரு சவால் தான், அதே நேரத்தில் அது ஒரு நெய்பரிங் கண்ட்ரி, 2 நாடுகளும் சேர்ந்து வேலை செஞ்சு தான் ஆகணும். இந்த மாதிரி ஆன்சர் பண்ணணும். நீங்கள் ஃபர்தராக பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் லீடர்ஸ் அவங்க சொன்ன சில வார்த்தைகளை கூட நீங்கள் இதற்கு மேற்கோள் காட்டலாம். ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் வாஜ்பாய் சொன்னார், யூ கேன் சேஞ்ச் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் பட் நாட் யுவர் நெய்பர்ஸ்னு சொன்னார். ஃப்ரெண்ட்ஸை மாற்றிடலாமா? நம்ம பக்கத்தில் இருக்கவனை மாற்ற முடியாது. இந்தியா இன்னும் 50,000 வருஷம் ஆனாலும் பாகிஸ்தான் தான் நம்ம பக்கத்தில் இருக்கோம். பாகிஸ்தானுக்கும் பார்த்தீங்கன்னா 50,000 வருஷம் ஆனாலும் இந்தியா தான் பக்கத்தில் இருக்கோம். அப்போ நம்ம நெய்பர்ஸ், வேறு வழி இல்லை, உறவை மேம்படுத்தி தான் ஆகணும். அப்போ இந்த லீடர்ஸ்னுடைய கோட்டை நீங்கள் சொல்லி கூட உங்களுடைய ஆன்சரஸ் நீங்கள் கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஐஎஃப்எஸ்க்கு ஃபர்தராக மெயின்ஸ் எக்ஸாம் முடித்து ரெடியானால் போதும். இதை தாண்டி நீங்கள் ஐஎஃப்எஸ்க்குன்னு தனியாக எதுவும் செய்ய வேண்டாம். நன்றி.